ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா tnreginet.net சொல்லி சைட்டு. ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா இது எதுக்காகனா நம்மளோட டாக்குமெண்ட்ஸ், அதாவது வீட்டோட நிலத்தோட நம்ம பத்திரப்பதிவுக்கான ரிஜிஸ்ட்ரேஷனோட ஈஸி வந்து நம்ம எப்படி ஆன்லைன் மூலயமா டவுன்லோட் பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஈஸியில் வந்து மற்றவங்களோட டீட்டெயில்ஸ் நம்ம எப்படி பார்க்குது, அதாவது நம்ம ஒரு லேண்டையோ இல்லை ஒரு வீட்டையோ நம்ம வாங்க போகிறோன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களோட ஈஸி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட நேமில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அதுக்கான சைட். இது ஈஸியை வந்து நம்ம எப்படி ஈஸியாக டவுன்லோட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான சைட் இதுதான். ஸோ tnreginet.net சொல்லிட்டு. ஸோ கூகுளில் போய்ட்டு நீங்கள் www.tnreginet.net சொல்லி போட்டிங்கன்னா ஸோ இந்த சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்குமெண்ட்ஸோட உண்மையான டீட்டெயில்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இதில் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அதுக்கான இது இதில் வியூ ஆகாது. ஸோ நம்ம நம்ம ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈஸி பார்க்கணுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டு வியூ என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு. ஸோ இது வந்து மேலே வந்து உங்களுக்கு த்ரூ ஆல் ஆன்லைனில் போயிட்டே இருக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம இங்கே மவுஸை வைக்கும் போது இங்கே ஹைலைட் நிற்கும். ஜஸ்ட் இந்த கிளிக் இயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். ஸோ இது வந்து எல்லோரும் இங்கே இதில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறதால, அதாவது அவங்கவுங்க ஈஸி டாக்குமெண்ட்ஸ்க்காக இதில் சர்ச்சிங் போகிறதால இந்த சைட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு மூவிங்கில் இருக்கும். ஜஸ்ட் நம்ம இங்கே வைக்கும் போது மவுஸை இந்த இடத்துல ஹைட் ஆகும். ஸோ நம்ம எப்படி வந்து நம்மளோட டாக்குமெண்ட்டை வந்து த்ரூ ஆன்லைனில் ஈஸி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்ம இதை கிளிக் பண்ணுவோம். இதான் அந்த பேஜு. ஸோ நம்ம ஈஸி கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து டாக்குமெண்ட்டை பார்க்குறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஈஸியை வந்து எப்படி நம்ம எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்ம இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக டாக்குமெண்ட்டான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் பார்ப்போம். ஸோ டாக்குமெண்ட்னா இப்போது இதில் பார்த்திங்கன்னா சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட டாக்குமெண்ட்டில் என்ன சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கோ, அதாவது உங்களோட லேண்ட்லேயோ இல்லை சரி, லேண்டோட டாக்குமெண்ட்ஸ்லேயோ சரி, இல்லைனா வீட்டு பத்திரத்தோட டாக்குமெண்ட்லேயும் சரி, என்ன ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கோ அது ஜஸ்ட் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா இல்லை அந்த ஊரோட, அதாவது சைட்டில் அந்த ஏரியாவோட நேமில் இருக்கும். ஸோ அந்த ஏரியாவோட நேம் என்னவோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி, நான் ஜஸ்ட் ஒன்று உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் நம்பர் நீங்கள் வந்துட்டு கொடுங்க. ஸோ இயர் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மவுஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து என்ன வியூ ஆகுதோ இந்த இடத்துல அந்த இதுவை இங்கே கீப் பண்ணுங்க. கேப்சா கூட கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சர்ச்னு கொடுங்க. சர்ச்னு கொடுத்த உடனே இந்த ரெக்வெஸ்ட் இன் ப்ராக்ரஸ் ப்ளீஸ் வெயிட்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வந்து ஃபைல் மாதிரி வியூ ஆகும். ஸோ இதில் எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதால ஸோ இந்த சைட் வந்து ஸ்லோவாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்ததுக்கான டாக்குமெண்ட்ஸ் ஒன்லி டாக்குமெண்ட்ஸ் நம்பரும் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸும்
இயர் மட்டும் கொடுத்து இது நம்ம டாக்குமெண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் வந்து அந்த பார்ட்டி நேமில் தான் இருக்கா, நம்ம யார் பேரில் இருக்கோ அந்த பத்திரம் வந்து அவங்க பேரில் இருக்கான்றதுக்கான ப்ரூஃப் இது இதில் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நம்ம இதை கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் இயர் டவுன்லோட் சொல்லிட்டு கிளிக் பண்ணோன்னா இங்கே நம்மளுக்கு டவுன்லோட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் பிடிஎஃபாக. ஜஸ்ட் இது வந்துட்டு டிஃபால்ட்டாக ஓப்பன் வித்தில் கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜங்காகவே இருக்குது. ஸோ இது எதுக்காகனா இது ஜங்காக வந்திருக்குன்னா நம்ம இதுக்கான ஃபாண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணலை. ஸோ ஜஸ்ட் நம்ம இது பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே சைட்டில் கிளிக் வியூ ஹியர் சொல்லிவிட்டு ஸோ இது வந்து ஈஸிக்கான இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் தமிழ் ஃபாண்ட்டுன்னு இருக்க பாருங்கள். ஸோ ஜஸ்ட் நம்ம அந்த கிளிக் ஹியரை பண்ணோன்னா அந்த ஃபாண்ட் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆனதை செலக்ட் பண்ணி ஸோ இதுதான் அந்த ஃபைலு. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி நம்ம ரன்னில் போயிட்டு ஸ்டார்ட்டில் ரன்னில் போயிட்டு ஃபாண்ட்ஸுன்னு கொடுத்திங்கன்னா ஓகேவாகும். ஸ்டார்ட் பட்டனில் போயிட்டு ரன்னை கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டுன்னு கொடுத்திங்கன்னா இது வந்துருச்சு. ஸோ நம்மளோட சிஸ்டமில் வந்து ஃபாண்ட் ஸ்டைலஸ் இருக்கும், அதில் போயிட்டு இந்த காப்பி பண்ண ஃபாண்ட்டை பேஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ பேஸ்ட் பண்ண உடனே காப்பி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த டவுன்லோட் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணுவோம். கிளிக் ஹியர் கொடுத்த உடனே டவுன்லோட் கொடுத்துருவோம். டவுன்லோடை இங்கேயே கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ஓகே பண்ணுவோம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ டாக்குமெண்ட்டோட இயரு எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட ஹவுஸோட சைட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட கோட் நம்பர் எல்லாமே இதில் வியூ ஆகும். ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஈஸி எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தது வந்து டாக்குமெண்ட்டோட இது. நெக்ஸ்ட்டு ஈஸி பார்ப்போம். ஈஸியில் பார்த்திங்கன்னா கோ டு பேக் கொடுப்போம். சைட் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும், ஏன்னா இதில் வந்து சிட்டி லெவலில் எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒர்க் பண்ணுறது பண்ண நம்மளுக்கு சைட் வந்து ஸ்லோவாக தான் ஆகும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பண்ணணும். உடனே நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது. கிளிக் பண்ணிங்கன்னா வேறு பேஜுக்கு போயிடும். ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஈஸி பார்க்க போகிறோம். ஈஸியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கான இந்த நம்மளோட ப்ரூஃப்க்கான டீட்டெயில்ஸ் இருக்குதுல, அதை வந்து நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஜோன் கேட்டிருக்காங்க. ஜோனில் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஜோனில் இருக்கீங்க, சென்னையா, கோயம்புத்தூரா, கடலூரா, மதுரையா, சேலமான்னு சொல்லிவிட்டு ஸோ எந்த இதுவும் அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்டில் போய்ட்டு சென்னையில் உங்களுக்கு எந்த ஏரியா, நார்த்தா, சவுத்தா, காஞ்சிபுரமா, சென்ட்ரலான்னு சொல்லிட்டு ஸோ இது ரெண்டும் முடித்ததுக்கப்புறம் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கொடுங்க. சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துட்டு சப் ரிஜிஸ்டரில் போய்ட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இப்போ நீங்கள் ஒரு இதுவும் செலக்ட் பண்ண ஒரு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரும். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வந்துட்டு இங்கே சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து வியூ ஆகும். மாற்றி செலக்ட் பண்ணிங்கன்னா சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து தப்பாக காட்டும். ஸோ அதனால் டிஸ்ட்ரிக்ட் வந்து கரெக்டாக கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கொடுத்துருங்க.
கொடுத்ததுக்கப்புறம் வில்லேஜ் கேட்டிருக்காங்க. வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஸோ வில்லேஜில் வந்துட்டு எந்த வில்லேஜோ அதை கொடுத்துருங்க. அதே மாதிரி ஃப்ரம் டேட்டு, ஸோ உங்களோட டாக்குமெண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆன டேட் என்னவோ அதை வந்து இந்த ஃப்ரமில் கொடுக்கணும். ஸோ இந்த ரெட் லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணணும், பாக்ஸ் லிங்க்கை. ஸோ நம்மளுக்கு இந்த டேட் மந்த்து வியூ ஆகும். ஜஸ்ட் நம்ம இதை செலக்ட் பண்ணுவோம், என்ன டேட்டில் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு என்ன இயர்னு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் மந்த்து வந்துட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு டேட்டு, என்ன டேட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டூ டேட்டில் பார்த்தீங்கன்னா அப்டேட், இன்றைக்கி என்ன டேட்டோ அதுதான் அப்டேட் ஆகும். சரி, நீங்கள் அதுக்கு ப்ரீவியஸாக பார்க்கறதுனால இந்த ப்ரீவியஸ்க்கு போய்ட்டோ நீங்கள் கொடுத்துக்கலாம். சரி, நம்ம வந்து கரண்ட் டேட்டுக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் டேட்டுக்கு என்னவோ அதை கொடுத்துக்கலாம். கொடுத்தோன்னா இப்போ வரைக்கும் யார் பேரில் ஈஸி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வியூ ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டாக்குமெண்ட்டில் சர்வே நம்பர் கொடுத்துருப்பாங்க. சர்வே நம்பர் பார்த்திங்கன்னா சரி இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஒரு இதில் பார்த்திங்கன்னா நம்பராகவும் இருக்கும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பார்ட்டுனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 சர்வே நம்பரும் இருக்கும் ஒரு சில இது உள்ள டாக்குமெண்ட்டில். ஸோ அந்த 2 சர்வே இருந்தால் நீங்கள் 2 சர்வே நம்பர் போட்டு சப்டிவிஷன் என்னன்னு போட்டு கொடுத்துருங்க. ஸோ 1ன்றதால 1 மட்டும் நம்ம போட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வியூ ஆகிற கேப்சா கோடை வந்து இந்த இடத்துல பாக்ஸில் கீப் பண்ணுங்கள். எல்லாம் ஃபில் பண்ண பிறகு கரெக்டாக நெக்ஸ்ட்டு சர்ச்னு கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே நம்மளுக்கு இது மூவ் ஆகிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெக்வஸ்ட் இன் ப்ராக்ரஸ் ப்ளீஸ் வெயிட்னு சொல்லிவிட்டு ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டவுன்லோட் சொல்லிட்டு ஓப்பன் ஆகும் பிடிஎஃப் ஃபைலாக. ஸோ நம்ம அதை டவுன்லோட் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது சம்டைம்ஸ் வந்துட்டு ஒர்க்கிங் வந்து அதிகமாக இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு சைட்டில் நம்மளுக்கான ஐடி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து இது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு, இந்த என்ட்ரிஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு வரத்துக்கு இன்னும் பார்த்திங்கன்னா 707 இருக்குது நம்மளோட ஐடி நம்பரு. ஸோ இந்த ஐடி நம்பரை நம்ம ஜஸ்ட்டு காப்பி பண்ணி நம்ம ஒரு நோட் பேட்லேயோ எக்ஸல்லையோ போட்டு இதை வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க டைமிங்கு. ஸோ ஆஃப்டர் 1:17, அதாவது ஸோ ஒரு 1 hour கழிச்சு நம்ம இதை பார்க்கலாம். சரி, ஏன்னா இவ்வளோ என்ட்ரிஸ் வந்திருக்கிறதால நம்மளுக்கு உடனே அவங்களோட சிஸ்டமில் ரிசல்ட்டு நம்மளுக்கு வியூ ஆகலை. சப்போஸ் நீங்கள் உடனே இதை வியூ பண்ணி பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா நான் சொன்ன அந்த டாக்குமெண்ட்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது காப்பி பண்ணதுக்கப்புறம் கோ டு பேக்கட் சர்ச்னு கொடுங்க. காப்பி பண்ணி அடுத்தரும் கோ டு பேக்ஸ்னு கொடுங்க. சரி, இப்போ நம்ம வந்து டாக்குமெண்ட்டில் பார்க்கலாம். டாக்குமெண்ட் வந்து ஈஸியாக உடனே கிடச்சிரும் நம்மளுக்கு, ஏன்னா ஈஸி வந்து லேட் ஆகுது. சரி, டாக்குமெண்ட்டில் போய்ட்டு சேம் அதே தான், நீங்கள் அது கொடுத்ததை அந்த ஏரியா நேம் என்னமோ ரெஜிஸ்டர் ஆஃபீஸோட இது அதை நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ நம்ம கொடுக்குறது வந்து கரெக்டாக கொடுக்கணும், கொடுத்தா தான் நம்மளுக்கு கரெக்டான டாக்குமெண்ட் கிடைக்கும். இப்போ டாக்குமெண்ட் நம்பர் வந்துட்டு என்னென்னு பார்த்துட்டு கொடுத்துருங்க. டாக்குமெண்ட் நம்பர் வந்து உங்களோட ஸோ இயர் வந்து சரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்ச்னு கொடுத்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸி வந்துட்டு நம்மளுக்கு டிலே ஆகுது, ஏன்னா அது வந்து சர்வர் வந்துட்டு இப்போ இது மொத்தத்துலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஃபெசிலிட்டி ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் டு செக் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த
property from anywhere in the world. ஸோ ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி மெசேஜ் கொடுத்துறாங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க சைட்லன்றதால. ஸோ இது மாதிரி நம்ம சர்ச் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க நம்ம வந்து ஈஸி வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.